Hello viewers, welcome to Super Prime. Fifth sum பார்க்கலாம். A school announces that for a certain competition, the cash prize will be distributed for all the participants equally as shown below. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா காம்படிஷனுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்களாம். அது எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நமக்கு இங்கே டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்க்கும் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் 2 பேராக இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 180 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 4 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 90 rupees கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஈச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே என்ன கொஷின் கேட்குறாங்க பாருங்கள், ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷனை கே வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃப் த அபவ் அண்ட் எண்ட்ஸ். ஃபைண்ட் ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபென்ட் கெட் if the number of participants are 12. ஸோ 12 பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். அது கிராஃபில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற டேப்லெட் காலத்தில் பாருங்கள், எக்ஸ் வேல்யூ என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 2, 4, 6ன்னு அதிகமாகிட்டே போகுது. ஆனால் ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா 180, 90, 60ன்னு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒய் வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை நம்ம இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா, ஃப்ரம் த கிவன் டேபிள் எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய் டிக்ரீசஸ், therefore it is inverse variation அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா y ஈக்குவல் டு கே பை எக்ஸாக இருக்கும். இப்போ நமக்கு கே வேல்யூ வேணும். ஸோ கே இங்கே அப்படியே வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் வந்து இந்த சைடு வரும்போது நமக்கு மல்டிப்ளேயில் வந்துடும். ஸோ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். அப்போ கே வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. அப்போ 2 × 180, 4 × 90 அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம 2 மட்டும் எடுத்துக்கலாம். 2 × 180, 4 × 90. ஸோ பாருங்கள், 2 × 180 எடுத்தாலும் சரி, 4 × 90 எடுத்தாலும் சரி, எல்லாம் சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ பாருங்கள், இது கூட நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 0 இருக்குது, 2 × 0 0 கிடைக்கும். 2 × 8 வந்து 60னா அப்போ பேலன்ஸ் 1, 1 × 2 2 + 1 3 ஆகிடும், 360. அதே மாதிரி தான் இதுவும் நமக்கு 360 தான் வரும். பாருங்கள், 4 × 0 0, 4 9s are 36. ஸோ சேம் ஆன்சர் தான் வரும். அப்போ கே வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 360 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுதான் கே வேல்யூ. அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். therefore கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கே ஈக்குவல் டு 360 அப்படின்ட்டு நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் 1 என்னன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸ். கே வந்து 360 பை எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு தான் இப்போ நம்ம கிராஃப் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 2, 180, 4, 90, 6, 60, 8, 45, 10, 36. சரி, இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து இப்போ பிளாட் பண்ண போகிறோம் கிராஃபில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2, 4, 6, 8, 10 கொடுத்ததுனால நம்மளும் 2, 2வாகவே எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபெண்ட் எடுத்துக்கலாம். இது பாருங்கள் 180, 90ன்ட்டு பெரிய பெரிய வேல்யூவாக இருக்குது. ஸோ 180 தான் ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ இதை நம்ம 20, 20ஆக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கிராஃப் போட்டுக்கலாம். நான் முன்னாடியே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கலாம். இது வந்து 2, 2ஆக நான் எடுத்திருக்கேன். அப்போ 2, 4, 6, 8 அப்படி எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபென்ட் இன் ருப்பீன்னு போட்டிருக்கேன். இது வந்து 20, 20ஆக எடுத்துக்கலாம். ஏன்னா ஹையஸ்ட் வேல்யூ நமக்கு 180 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஸ்கேல் எழுதிக்கலாமா. ஸ்கேல் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு நம்ம 2, 2ஆக எடுத்திருக்கோம். அதனால 2 போட்டுக்கலாம். இது வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட், அதனால இங்கே பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா 20, 20ஆக எடுத்திருக்கோம். ஸோ 20 போட்டுக்கிறேன். இது வந்து அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால ருப்பீஸ் முன்னாடி போட்டுக்கோங்க. ஸோ ₹20 அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2, 180. ஸோ 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 180. ஸோ 2க்கு நேராக 180க்கு நேராக பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு வருது. ஸோ 2, 180 அப்படின்ட்டு நம்ம இங்கே எழுதிக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 4,90. 4 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 90 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். 80க்கும் 100க்கும் நடுவில் தான் 90 வரும். ஸோ இந்த இடம் தான் நமக்கு 90ஆக இருக்கும். ஸோ 4க்கு நேராக 90க்கு நேராக பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த இடத்துல 4,90 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 6,60. 6 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 60 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ பாயிண்ட் நமக்கு இங்கே வரும், 6,60 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8,45. 8 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 45 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். 45 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 40க்கும் 60க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 50 வரும். இந்த 40க்கும் இந்த 50க்கும் நடுவில் தான் நமக்கு 45 வரும். ஸோ நடுவில் பார்த்துக்கலாம், இங்கே 8க்கு நேராக பார்க்குறோம். ஸோ 8க்கு நேராக பார்க்கும்போது நடுவில்னு சொல்லும் போது நமக்கு இந்த இடம் வரும், இது ரெண்டுத்துக்கும் நடுவில்னு சொல்லும் போது. ஸோ இந்த இடத்துல 8,45 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 10,36. 10 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்ப்போம், இங்கே வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து 36 பார்க்கணும். 36 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 20க்கும் 40க்கும் நடுவில் இந்த இடத்துல நமக்கு 30 கிடைக்கும். இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர லைன் வந்து 2 ஒவ்வொரு லைனும் நம்ம இங்கே வந்து 2 எடுப்போம் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா 2, அதுக்கு அடுத்தது வர்றது அதுக்கு அடுத்து 2 இருக்கும். அப்போ இது 30னா அதுக்கு அடுத்து வர லைன் வந்து 32 இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து 34, அதுக்கு அடுத்தது வந்து 36. ஸோ மேலே இருந்து செகண்டு. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது 10க்கு நேராக நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே 40லேருந்து ரெண்டாவது கோடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டாக வந்துடும். ஸோ இங்கே வந்து 10,36 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே 40 இருக்கு இல்லையா, அங்கேருந்து ரெண்டாவது கோடு. ஓகே, ஸோ கரெக்டாக வச்சுக்கோங்க, அங்கே 36 வந்துடும். இப்போ வந்து நமக்கு இங்கே இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொன்னதுனால இதை நம்ம ஹேண்ட்லேயே தான் அப்படியே வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக வேல்யூ வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக போடணுன்றதுக்காக நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்டே வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க, அதுக்கப்புறமா நமக்கு அந்த ஆன்சர் வர மாதிரி நம்ம இந்த கிராஃபை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடும் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், இஃப் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் 12 தென் ஈச் பார்ட்டிசிபென்ட் வில் கெட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். பாருங்கள், இஃப் த number of participants are 12, then each participant will get அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, y = 360/xன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது வந்து அவங்க கிராஃபில் போட சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிராஃப் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ எக்ஸ் அப்படின்றது வந்து பார்ட்டிசிபென்ட்டு, ஒய்ன்றது வந்து அமௌண்ட்டு இல்லையா. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பார்ட்டிசிபென்ட் கொடுத்துட்டாங்க, அதாவது எக்ஸை கொடுத்துட்டாங்க. ஒய் வந்து கேட்டிருக்காங்க, அமௌண்ட்டு தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் எவ்வளோ 12 இல்லையா, அப்போ 360/12 போட்டுக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து சைடாக ரஃப் ஒர்க்கில் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், 360/12 போட்டோன்னா நமக்கு 12 டேபிளில் 36 வந்து 3 டைம்ஸ் வந்துடும். அப்புறம் இங்கே 0 இருக்குது. அப்போ எவ்வளோ கிடைக்குது, 30 rupees கிடைக்குதா. அப்போ ஒய்யோடைய வேல்யூ 30 இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கிராஃபில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா, இப்போ பாருங்கள், அப்போ நமக்கு 12க்கு நேராக 30 வரணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் 12 இருக்கா. ஸோ 12க்கு நேராக 30 எங்கே வரும், 20க்கும் 40க்கும் நடுவில் வரும். ஸோ 12க்கு நேரம் 30ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல வரும். இதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம கிராஃபை வந்து ஹேண்டில் அப்படியே அழகாக ட்ரா பண்ணிக்கலாம். நோட்டை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. இங்கே மேலேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. y = 360/xன்னு இந்த ஈக்குவேஷன் நேமை எழுதிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் 12 இருக்கும் போது அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. அப்போ நம்ம இங்கேருந்து இந்த கிராஃபுக்கு டாட்டர் லைன் போட போகிறோம் 12ல் இருந்து. ஸோ இப்படி போகிறதுனால ஆரோ மார்க்கிங்கை போட்டுக்கிறோம். ஸோ அது கிராஃபை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டச் பண்ணுது. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டாட்டர் லைன் போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்படி வரதுனால இப்படி ஒரு ஆரோ மார்க்கை போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஆன்சர் கரெக்டாக நமக்கு 30 வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃப்ரம் த கிராஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து கிராஃப்லேருந்து கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.